மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தரம் 11 பகுதியின் அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். இறுதியாக இலட்சியம் சமநோக்கம் என்று சொல்லப்படுகின்ற கட்டுரை பகுதியினை ஆதாரமாக கொண்டு அந்த கட்டுரை பகுதியில் வருகின்ற இலட்சிய தன்மைகள் பற்றி கடைசி வகுப்பில் நாங்கள் படித்திருக்கின்றோம். அந்த வகையில் சிலப்பதிகாரத்திலே வருகின்ற அந்த காட்சி பற்றி இறுதி வகுப்பில் குறிப்பிடப்பட்டது. உயிருடன் சென்ற ஒரு மகள் தன்னினும் செயலுடன் வந்த விச்செயலை தன்னினும் தன்னுதல் வியக்கும் நலத்தோர் யாரென்று சொல்லப்படுகின்ற அந்த தொடக்கத்தை உடைய பாடலை அடிப்படையாக கொண்டு அதிலே சேரன் செங்குட்டுவன் தன் அன்புக்குரிய தேவி வேண்மாளை நோக்கி கேட்ட கேள்வியும் அந்த கேட்ட கேள்விக்கு சேரன் செங்குட்டுவன் கேட்ட கேள்விக்கும் சேரமா தேவி அல்லது வேண்மாள் அளித்த பதிலும் அந்த பாடலில் குறிப்பிடப்படுகின்றது. உயிருடன் சென்ற ஒரு மகள் ஆகிய பாண்டிமாதேவியும் மிக்க கோபத்தோடு கையிலே ஒற்றை சிலம்பினை ஏந்தி சென்றவளாகிய கண்ணகி தேவி ஆகிய இருவரிலும் உலகத்தவர் வியக்கும் சிறந்த நன்மையை உடையவர் யார் என்பது அந்த கேள்வியினுடைய பொருளாக அமைந்துள்ளது. அப்படி கேள்வியை கேட்டோன்னா அதற்கு சேரமா தேவி கூறிய அந்த விடைத்திறன் இலக்கிய ரசிகர்களுக்கும் இலக்கிய விமர்சகர்களுக்கும் ஒரு சிறந்ததொரு இலக்கிய திறவுகோலாக அமைகிறது. அவள் சொன்ன பதில் என்னவாக கண்டா அத்திரம் நிற்க வேண்டால் அந்த 2 பெருமாதரும் தத்தம் வழியில் நிற்பதாக என்று குறிப்பிடப்படுகிறது. அத்திரம் நிற்க வேண்டால் அந்த 2 பெருமாதரும் தத்தம் வழியில் நிற்பதாக என்று சொல்லப்படுகின்ற ஒரு பதில் ஒன்று வழங்கப்பட்டது. அதன் இப்போது அடுத்ததாக சொன்னது, மக்கள் வாழ்வில் ஒவ்வொருவருக்கேனும் ஒவ்வொரு இலட்சியம் என்ன செய்ய வேண்டாம் அமைந்திருக்க வேண்டும். மக்கள் வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலட்சியமேனும் இயதல் வேண்டும். இலட்சியம் இல்லாத மனிதன் அல்ல. இலட்சியம் இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வன்று. இலட்சியம் இல்லாத இலக்கியமென வாதிப்பது மரவன்று. இலட்சியத்திற்காக உயிர் வாழ வேண்டும். உயிர் வாழ்வதற்காக அந்த இலட்சியத்தை கைவிடுதல் ஈமம் சேர் மாலை போல இழிந்திடப்பட்ட சேர். ஈமம் சேர் மாலை என்றால் பிணத்துக்கு போடப்படுகின்ற மாலை போல மிகவும் ஒரு இழிந்திடப்பட்ட மிகவும் ஒரு இழிவான செயல் என சொல்லப்படுகிறது. ஈமம் சேர் மாலை போல இழிந்து இடப்பட்ட செயல். ஈமம் என்றா என்னதை குறிக்குதுண்டா பிணத்துக்கு போடப்படுகின்ற மாலை போல மிகவும் இழிந்திடப்பட்ட செயல் என்று குறிப்பிடப்படுகிறது. அதான் ஈமம் சேர் மாலை. இதில் கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பு என்னவாயிருக்கும் என்றால் உவமை அணிச்சிறப்பாக இருக்கிறது. அதாவது இலட்சியத்திற்காக உயிர் வாழ வேண்டும். உயிர் வாழ்வதற்காக அந்த இலட்சியத்தை கைவிடுதல் ஈமம் சேர் மாலை போல இழிந்து இடப்பட்ட செயல் ஆகும் என்ற ஒரு கருத்து அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சொல்லப்படுவது யாருக்கு என்றால் மகாபாரதம். இந்த மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய அந்த இலட்சிய தன்மை பற்றி அதாவது புலவர் மணி ஏஎன்னா பெரியதம்பி பிள்ளை அவர்கள் குறிப்பிடுவதை அவதானிக்கலாம். இந்த மகாபாரதம் என்பது இதிகாசம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகைப்பாட்டுக்குள்ள வருவது என்னவா இருக்கும்டா மகாபாரதம். இதிகாசம் என்றா என்னென்னா முன்பு இப்படி நடந்தது என்ற ஒரு பொருளை தருவது இதிகாசம். முன்பு இப்படி நடந்தது என்று சொல்லப்படுகிற ஒரு பொருளை தருவது இதிகாசம். அந்த இதிகாசத்தில் வடமொழியில மகாபாரதத்தை பாடியது வேதவியாசர் ஆகவும் தமிழ் மொழியில பாடியது ஆராயிருக்கின்றால் அதாவது வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடியிருக்கின்றார். அந்த மகாபாரதமானது பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான
அந்த போரை பற்றி குறிப்பிடப்படுகின்ற ஒரு இலக்கியமாக காணப்படுகிறது. அந்த பஞ்சபாண்டவர்களிலே உள்ளடங்குகின்ற அர்ச்சுனன் உடைய அந்த இலட்சியத்தன்மையை இந்த பாடல் இந்த கட்டுரை பகுதியில் கட்டுரை ஆசிரியர் ஆதாரப்படுத்துவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அதாவது இலட்சியம், அதாவது அர்ச்சுனனுடைய இலட்சியம் பற்றி இந்த பாடல்ல குறிப்பிடப்படுகிறது. ஊனமே யான ஊன் இடை இருக்கும் உயிரினை துறந்து ஒன் பூண் ஆம் மானமே புரப்ப அவனி மேல் எவர்க்கு வரிசையும் தேற்றமும் மரபும். இதுதான் அதாவது அர்ச்சுனனுடைய அந்த இலட்சிய தன்மையை குறிப்பிடுகின்ற பாடல். பஞ்சபாண்டவர்களில் ஒருவனாகவும் வில்வித்தையிலே சிறந்தவன் ஆகிய அந்த அர்ச்சுனனுடைய அந்த இலட்சிய தன்மையை குறிப்பிடுகின்ற ஒரு பாடல். அதுக்கு முன்னர் சொல்லப்படுகிறது இலட்சியம் என்பது, இலட்சியம் அல்லது உயர் குறிக்கோள் என்பது ஒருவர் உண்ணும் உணவிலும் பருகும் நீரினும் அவருக்கு இனியது. இங்கு அவருக்கு என்பது ஆரை குறிக்கின்றால் இங்கே அர்ச்சுனனை தான் குறிக்கின்றது. உயிரினும் பார்க்க இவருக்கு இனியது. அவருக்கு இவருக்கு எல்லாமே என்னவா இருக்கின்றால் படற்கை பெயர்களாக இருக்கின்றது. அவர் இவர் என்பது படற்கை பெயர்கள். அது சொல்லப்படுகிறது ஊனமே ஆன ஊன் இடை இருக்கும் உயிரினை துறந்து ஒன் பூணா மானமே புரப்ப அவனி மேலவர்க்கு வரிசையும் தேற்றமும் மரபும். அதாவது என்ன செய்யறாண்டா சொல்லப்படுது என்னென்றால், தசையினால் மூடி உடம்புக்குள்ளே இருக்கின்ற, தசையினால் மூடி உடம்புக்குள்ளே இருக்கின்ற அந்த உயிரினை விட்டு நீக்கி ஒளி பொருந்திய அணிகலன் ஆகிய மானத்தை பாதுகாப்பது இந்த பூமியின் மேல் வாழுகின்ற எவருக்கும் வரிசையும் தேற்றமும் மரபும். அதாவது மக்களுக்கு வரிசையும் குடிப்பிறப்புக்கு மரபு ஆகும் என முழங்குகின்ற அர்ச்சுனன் இதனை அறுதியிட்டு கூறுகின்றான். அதாவது என்னதான் வந்தாலும் எங்களோட உயிரை விட்டு நீக்கி ஒளிபொருந்திய அணிகலன் ஆகிய மானத்தை பாதுகாப்பதுதான் இந்த பூமியின் மேல் வாழுகின்ற எவருக்கும் வரிசையும் தேற்றமும் மரபு என்று சொல்லப்படுகிறது என அர்ச்சுனன் இதனை அறுதியிட்டு கூறுகிறான். அறுதியிட்டால் முடிவாக சொல்லுகிறான். அதாவது எங்களுக்கு எங்களோட உயிரை விட்டாவது ஒளி பொருந்திய பூணண்டால் அணிகலனை குறிக்குது. ஒளி பொருந்திய அணிகலன் ஆகிய மானத்தை பாதுகாப்பதுதான் இந்த பூமியின் மேல் வாழுகின்ற எவருக்கும் வரிசையும் தேற்றமும் மரபு என்று அர்ச்சுனன் இதனை அறுதியிட்டு கூறுகிறான். அவனது இலட்சியம் மானம், அதுவும் மாண்பு கடவாத மானம். உயிரை துறந்தாவது மானத்தை காப்பதே மக்களுக்கு வரிசையும் குடிப்பிறப்பும் மரபாகும் என முழங்குகின்ற அர்ச்சுனனது வாழ்வில் இலட்சியம் முதலிடம் பெறுகிறது. அவன் வாழ்வில் இலட்சியம்தான் முதலிடம் பெறுகிறது. உயிருக்கு 2ஆம் இடமே கிடைக்கின்றது. அந்த உயிருக்கு 2ஆம் இடம் கிடைக்கிறது. இலட்சியவாதிகள் தமக்கோர் இன்னல் வந்த பொழுது, இன்னல் என்றா எனது குறிக்கின்ற பிள்ளைகள் துன்பம், இலட்சியத்தை கடைப்பிடித்து ஒழுகுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனை நாங்கள் என்னென்னு சொல்லாமண்டா இலட்சியவாதிகள். அந்த இலட்சியவாதிகள் தமக்கு ஒரு இன்னலண்டா துன்பம் வந்தபோது இன்னலை களைதற்காக, அந்த இன்னலை களைதற்காக நீக்குவதற்காக இலட்சியத்தை விடுவதா உயிரை விடுவதா என்கின்ற, இலட்சியத்தை விடுவதா அல்லது உயிரை விடுவதா என்கின்ற சிக்கலான நிலையில் என்ற அந்த சிக்கலான அந்த நிலையில
உயிரை சமாதானமாக விட்டு இலட்சியத்தை நிலைநாட்டும் உறுதி பூண்டு நிற்பார்கள். அந்த இலட்சியத்தை நிலைநாட்டுகின்ற அந்த உறுதி பூண்டு நிற்பார்கள். இலட்சியவாதிகள் தமக்கு ஒரு துன்பம் வந்த சந்தர்ப்பத்தில் விண்ணலை களைதற்கண்டா இல்லாது நீக்குவதற்காக இலட்சியத்தை விடுவதா உயிரை விடுவதா என்கின்ற சிக்கலான நிலையில் உயிரை சமாதானமாக விட்டு இலட்சியத்தை நிலைநாட்டும் உறுதி பூண்டு நிற்பார்கள். அந்த இலட்சியத்தை நிலைநாட்டுகின்ற அந்த உறுதி பூண்டு நிற்பார்கள். இலட்சியவாதிகளுடைய அந்த மனப்பாங்கு அவ்வாறான அந்த இலட்சியவாதிகளுடைய அந்த மனப்பான்மை இலட்சியவாதிகளுக்கு தான் விளங்கும். அந்த இலட்சியவாதிகளுடைய அந்த மனப்பக்குவமானது இன்னொரு இலட்சியவாதிகளுக்கே விளங்கும். முல்லை கொடிக்கு தேரை கொடுத்த பாரியும் மயிலுக்கு போர்வை வழங்கிய வேகனும் முல்லை கொடிக்கு தேரை கொடுத்த குறுநில மன்னன்கள் ஒருவராகிய பாரி பரம்பு என்று சொல்லப்படுகின்ற மலைப்பகுதியை ஆட்சி செய்த பெருமைக்குரியவன். அந்த பாரி என்ன செய்கின்ற பொழுதென்றால் தேரிலே விரைந்து வருகின்ற பொழுது ஒரு முல்லை கொடி அதாவது படருவதற்கு கொள்ளு கொம்பு இல்லாமல் தவித்து கொண்டிருந்தது. அவ்வாறு தவித்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பாரி என்ன செய்தான் என்றால் அந்த முல்லை கொடி படருவதற்கு தன்னுடைய தேரையே பரிசாக வழங்கிய அந்த சிறப்புக்குரியவனாக நாங்கள் யாரை குறிக்கலாம் என்றால் அதாவது பரம்பு என்று சொல்லப்படுகின்ற மலைநாட்டை ஆட்சி செய்த பாரியை குறிப்பிடலாம். மயிலுக்கு போர்வை வழங்கிய வேகன் என்று சொல்லப்படுகின்றது. பெருஞ்சித்திரனருக்காக தனது தலையை பரிசாக வழங்கிய அந்த குமண வள்ளல். முதிரம் என்று சொல்லப்படுகின்ற நாட்டினை ஆட்சி செய்த சிறந்த கொடை வள்ளலாகிய ஆரச் சொல்லலாம் என்றால் வேகனை சொல்லலாம். பெருஞ்சித்திரனாருக்காக தனது தலையையே பரிசாக வழங்கிய குமண வள்ளல். கவச குண்டலங்களை வழங்கிய கர்ணன் இந்திரனுக்காக கவச குண்டலங்களை வழங்கிய கர்ணன் ஆகிய இவர்கள் தம்முள் ஒருவரை ஒருவர் அறிவர். ஒருமை மனமில்லாத வேறு யார் அறிவார்கள்? இந்த ஒருமை மனமில்லாத வாக்கள் இவர்களை வேறு யார் அறிவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவை இலட்சியவாதிகளினுடைய மனப்பாங்கானது இந்த இலட்சியவாதிகளுக்குத்தான் விளங்கும். முல்லை கொடிக்கு தேரை கொடுத்த பாரியும் மயிலுக்கு போர்வையை வழங்கிய வேகனும் பெருஞ்சித்திரனாருக்காக தன்னுடைய தலையை பரிசாகிய குமணவள்ளலும் இந்திரனுக்காக கவச குண்டலங்களை வழங்கிய கண்ணனும் ஆகிய இவர்கள் தம்முள் ஒருவரை ஒருவர் அறிவர். ஒருமை மனமில்லாத வேறு யார் அறிவார்கள்? ஒருமை மனமில்லாத வேறு ஆக்கள் யார் அறிவார்கள்? இதெல்லாம் இலட்சியவாதிகள் என்று சொல்லப்படுகிறது. தங்களுடைய நலனை கருதாது மற்றவர்களினுடைய அல்லது பிறருடைய நலனை கருதிய சிறந்தோரு இலட்சியவாதிகளாக இவ்வளா பேரையும் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். இலட்சியவாதிகளுக்கு இலட்சியத்திலும் பெரியது வேறொன்றில்லை. இலட்சியவாதிகளுக்கு இலட்சியத்தில் பெரியது வேறொன்றும் இல்லை. அதாவது பெரிய விடயம் வேறொன்றும் இல்லை. இதில் அடுத்தொரு விடயம் சொல்லப்படுது என்னென்றால் சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற ஒரு இலக்கியம் ஆகிய குறுந்தொகை என்று சொல்லப்படுகின்ற 8 தொகை நூல்களுக்குள்ள வருகின்ற அந்த குறுந்தொகையில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல், அதாவது காதல் ஒழுக்கத்தை குறிப்பிடுகின்ற பாடல்லாம் இங்கு தரப்பட்டுள்ளது. நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்ததன்று நீரினும் ஆர அளவு என்று சாரல் கருங்கோற்குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடன் ஒடு நட்பு. இதில் என்ன சொல்லப்படுதுண்டா அப்படியாம், ஒரு தலைவிக்கு
அதாவது தலைவனினுடைய அந்த காதலானது எல்லாவற்றையும் விட உயர்வானது என என்ன செய்கிறான் என்றால் கருதுகிறான். அதாவது எல்லாத்தையும் விட அவனுடைய அந்த காதல் தன்மைதான் அதாவது எல்லாவற்றையும் விட சிறப்பானது என்று அந்த எண்ணுகின்ற அந்த மனநிலை இந்த பாடலின் ஊடாக வெளிப்படுத்தப்படுகிறது. நிலத்தை விட பெரிதானதாகவும் இந்த நில உலகத்தை விட பெரிதானது ஆகவும் வானினும் உயர்ந்ததென்ற ஆகாயத்தை விட உயர்ந்ததாகவும் நீரினுடைய அந்த ஆர அளவென்றால் நீரினுடைய ஆழத்தை விடவும் கூடியதாக கொண்டு விட்டேக்க இந்த வரி வரும். மலைச்சாரலிலே கரிய தண்டுகளை உடைய குறிஞ்சி பூக்களை கொண்டு பெரிய தேன்கூடுகளை பின்னுகின்ற அந்த நாட்டு தலைவனினுடைய அந்த நட்பானது இந்த நில உலகத்தை விட பெரிதானதாகவும் ஆகாயத்தை விட உயர்ந்தது ஆகவும் நீரினுடைய ஆழத்தை விடவும் கூடியதாகவும் காணப்படுகின்றதென சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியமாகிய 8 தொகை நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொகை நூலுக்கு வருகின்ற குறுந்தொகை என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கியத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாடம். அதாவது தலைவியானவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட தலைவன் உடைய காதல் தான் தனக்கு பெரிதாக விளங்குகின்றது. மலைச்சாரலிலே கரிய தண்டுகளை உடைய குறிஞ்சி பூக்களை கொண்டு பெரிய தேன்கூடுகளை பின்னுகின்ற அந்த நாட்டு தலைவனுடைய நட்பானது இந்த நில உலகத்தை விட பெரிதானதாகவும் ஆகாயத்தை விட உயர்ந்ததாகவும் நீரினுடைய ஆழத்தை விட கூடியதாகவும் காணப்படுகின்றது என குறிப்பிடப்படுகிறது. நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்ததன்று நீரினும் ஆர அளவு என்று சாரல் கருங்கோட் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடன் ஒடு நட்பு. இதுதான் சொல்ல முடியாது. அதாவது சாரல் என்பது மலைச்சாரலிலே கருங்கோலண்டா கரிய தண்டுகளையுடைய குறிஞ்சி பூக்களை கொண்டு பெரிய தேன்கூடுகளை பின்னுகின்ற அந்த நாடன் ஒருவண்டா நாட்டு தலைவனுடைய நட்பானது இந்த நில உலகத்தை விட பெரிதானதாகவும் ஆகாயத்தை விட உயர்ந்தது ஆகவும் அந்த நீரினுடைய ஆழத்தை விடவும் கூடியதாக காணப்படுகின்றது என இந்த குறுந்தொகையில் வார செய்யுள்ள குறிப்பிடப்படுகிறது. என்னும் அழகிய சங்க செய்யுள் இங்கே நினைவுக்கு வருகிறது. இலட்சியவாதிகளுக்கு இலட்சியத்திலும் பெரியது வேறொன்று இல்லை. தலைவிக்கு எல்லாவற்றையும் விட தலைவனுடைய அந்த நெருங்கிய நட்பானது அல்லது அந்த காதல் ஆனது எல்லாவற்றையும் விட உயர்ந்ததாக காணப்படுகின்றது என இந்த சங்க செய்யுள்ள இரண்டால் தெளிவுபடுத்தப்படுவதை அவதானிக்கலாம். இவ்வளவும் என்ன செய்யண்டால் ஓரளவு தெரிந்திருக்க வேண்டிய விடயம். கீழே எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது கேள்வி, இலட்சியம் என்றால் என்ன? இலட்சியம் என்றால் என்ன? எழுதுங்க. உலகம் இனிது நடைபெறுவதற்கும் மக்கள் உயர் நலமுறுதற்கும் பிரதான கருவியாக அமைவது இலட்சியம் ஆகும்.
இலட்சியத்தினுடைய சிறப்பு தன்மைகள் ஆக இலட்சியத்தினுடைய சிறப்பு தன்மைகள் ஆக இக்கட்டுரையின் ஆரம்பத்தில் குறிப்பிடப்படும் கருத்துக்களை தருக. முதலாவது பாயிண்ட், இலட்சியம் பழமையிற்பழமையும் இலட்சியம் பழமையிற்பழமையும் புதுமையும் பெற்று நிலைபேறடைந்து திகழ்கின்றது. இலட்சியம் பழமையிற்பழமையும் புதுமையும் பெற்று நிலைபேறடைந்து திகழ்கின்றது. இரண்டாவது பாயிண்ட், இலட்சியத்தில் பழையது வேறொன்று இல்லை. இலட்சியத்தில் பழையது வேறொன்று இல்லை, புதியதும் வேறொன்று இல்லை. அடுத்த பாயிண்ட், எமது முன்னோரும் இலட்சியத்தினாலே ஈடேறினார்கள். எமது முன்னோரும் இலட்சியத்தினாலே ஈடேறினார்கள். அதேபோல் எமது பின்னோரும் இலட்சியத்தினால் ஈடேறுவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. அடுத்த கேள்வி, சமூக அமைப்பிற்கு அத்திவாரமாக அமையும் விடயம் என்ன? சமூக அமைப்பிற்கு அத்திவாரமாக அமையும் விடயம் என்ன? பல்வேறு இயல்பு அமைந்த இலட்சியங்களை தத்தம் இயல்புக்கு இணங்க கடைப்பிடித்து ஒழுகும் அல்லது ஒழுக முயலும் தனி மனிதர் பலர் கம்முள் ஒன்று கூடிய கூட்டமே சமூக அமைப்பிற்கு அத்திவாரமாக அமையும். சமூக அமைப்பிற்கு அத்திவாரமாக அமையும். அடுத்த கேள்வி, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயமாக குறிப்பிடப்படுவது என்ன? நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயமாக குறிப்பிடப்படுவது என்ன? வள்ளுவ பெருந்தகை ஆறும் தனி மனிதனை நிலைக்களனாக கொண்டு நல்லறங்களை வகுத்தோதிய மாண்பும் அறிந்து கொள்வதற்குரியது ஆகும். அடுத்தது, தனி மனிதனத்து இலட்சியம் அமையாதாயின்
ஏற்படுத்தப்படும் இழிவு யாது? அதற்கு விடை, இலட்சியம் அமைந்ததொரு சமூகத்தை உலகில் உருவாக்குதல் சாலாது அல்லது பொருந்தாது. இலட்சியம் அமைந்ததொரு சமூகத்தை உலகில் உருவாக்குதல் சாலாது அல்லது பொருந்தாது. அடுத்த கேள்வி, உலகு இனிமை தருவதற்கான காரணம் என்ன? சமூகத்தில் உள்ள பலர் தத்தம் இயல்புக்கு ஏற்ப இலட்சியங்களை கடைப்பிடித்து ஒழுகுவதாலோ அல்லது கடைப்பிடித்து ஒழுக முயலுவதாலோ இலட்சியங்களை கடைப்பிடித்து ஒழுக முயலுவதாலோ உலகு இனிமை தருகின்றது. அடுத்த கேள்வி, பண்பில்லாதவனுக்கும் ஈகை இல்லாதவனுக்கும் இடையே காணப்படும் ஒற்றுமைத்தன்மையை தருக. பண்பில்லாதவனுக்கு அவன் பெற்ற அறிவு துன்பம் அறிவும் துன்பம், ஈகை இல்லாதவனுக்கு அவன் பெற்ற செல்வமும் துன்பம். அடுத்த கேள்வி, இலட்சியம் சமூகமாகிய உடலுக்கு உயிராக அமைந்து உள்ளது. இலட்சியம் சமூகமாகிய உடலுக்கு உயிராக அமைந்துள்ளது. இதில் கையாளப்பட்ட அணிச்சிறப்பை விளக்குக. உருவக அணி. இங்கு இலட்சியம் உயிராகவும் சமூகம் உடல் ஆகவும் உருவகிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, இலட்சியவாதிகளை பற்றி இக்கட்டுரை பகுதியில் குறிப்பிடப்படுகின்ற விடயம் என்ன? அவை இலட்சியவாதிகளை பற்றி குறிப்பிடுகிறதுண்டா, இலட்சியவாதிகள் தாமும் ஈடேறி அந்த பிறரையும் ஈடேற்றுகின்ற அந்த தனித்தன்மை வாழ்ந்தவர்கள். அவை இலட்சியவாதிகளுக்குள்ளேயோ அல்லது இலட்சியங்களுக்குள்ளேயோ நாங்கள் அவர் சிறந்தவர் இவர் குறைந்தவர் என்றோ, இது நிறைந்தது அது குறைந்தது என்றோ வேள்வதாக முடியாது. இலட்சியவாதிகளும் தம்முள் ஒருமைத்தன்மை வாய்ந்தவர்களாதனால லட்சியங்களில் இது நிறைந்தது அது குறைந்தது என உயர்வு தாழ்வு கற்பித்ததகாது. லட்சியவாதிகளிலும் அவர் சிறந்தவர் இவர் குறைந்தவர் என்ற உயர்வு தாழ்வு கற்பிக்க முடியாது. இவ்வாறு உயர்வு தாழ்வு கற்பிப்போர் சமூகத்தினுடைய அந்த அடிப்படை அமைப்பினை நிலைகுலிய செய்வர்களாக கருதப்படுவார்கள். அவைவெல்லாம் கட்டுரையினுடைய ஆரம்ப பகுதியில்
குறிப்பிடப்படுகின்ற பிரதானமான கருத்துக்களாக இருக்குது. இதன் மிகுதி பகுதிய விடயத்தை அடுத்த வகுப்பு சின்ன சின்ன சிறு கேள்விகளாக தர வேண்டும். இன்றைக்கு இவ்வளவு பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூர்ணப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.